Taste the Daily. புதுச்சேரியில் அரசு எந்த திட்டத்தை தொடங்கினாலும் ஆட்சியாளர்கள் நிதி ஆதாயம் தேடுவதிலேயே குறியாக உள்ளனர் என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் புரையோடியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த அரசாங்கம் என்பது பல்வேறு துறைகளிலும் தோல்வி கண்ட அரசாங்கம் சார். இந்த அரசாங்கம் அதாவது எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த போனாலும் மக்களுடைய நலன் சார்ந்த எந்த திட்டமாக இருந்தாலும் முதல்ல நம்மளுக்கு என்னன்னு நினைக்கக்கூடிய மனநிலை உள்ளவர்களுடைய அரசாங்கம் சார் இது. உதாரணத்துக்கு இலவச சைக்கிள் கொடுத்தீங்க, நான் சொன்ன முறைகேடுன்னு சொன்னேன், தப்பான சைக்கிள் கொடுத்துறீங்கன்னு சொன்னேன். மாண்பு முதலமைச்சர் அறிவிச்சார், அடுத்த ஆண்டு நான் பணமா போடுறேன்னாரு, கொடுத்தாரா? மறுபடியும் நீ சைக்கிள் தான் கொடுக்குறீங்க. தினமலர்ல ஒரு கலர் பாக்ஸ் போடுறாங்க, புருஷத்து படம் எடுத்து போடுறப்பல. ஆமா, காரைக்கால் நியூஸ் குப்பையா சைக்கிள் கிடக்குது, மனசு வயிறு ஏறிது. யார் விட்டு பணம் இது? யார் அடிச்சது? அதுல நீ கொடுக்குற சைக்கிள் 6 மாசம் கூட ஒரு பிள்ளையில உபயோகப்படுத்த முடியலன்னா என்ன இது? சரி, லேப்டாப் கொடுத்தீங்க, நீங்க மற்றதுக்கெல்லாம் வந்து பணம் போடுறீங்கல்ல, அப்பெல்லாம் அரிசிக்கு பணம் போட்டீங்க, எல்லாம் செஞ்சீங்க இல்லையா? ஏன் லேப்டாப் மட்டும் நீங்க ஏன் வாங்கி கொடுக்குறீங்க? அதுக்குரிய பணத்தை போட்டு போங்களா? நான் பகிரங்கமா சொன்னேன், லேப்டாப்ல 7000 கமிஷன் அடிக்கிறீங்கன்னு சொன்னேன். சென்னை தரமணியில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதி அபாயகரமான நிலையில் உள்ளதால் மாணவர்கள் அச்சம் அடைந்துள்ளனர். தரமணியில் உள்ள மத்திய பாலிடெக்னிக் மாணவர் விடுதியில் 2000 மாணவர்கள் தங்கி படித்து வரும் நிலையில் மேற்கூரை, ஜன்னல், கதவுகள் என அனைத்துமே இடிந்து விழக்கூடிய அபாய நிலையில் உள்ளது. அத்துடன் அந்த கட்டிடத்தின் மேலே 20 அடி அளவில் மரங்கள் உயர்ந்து வளர்ந்து கட்டிடத்தை பிளந்து கொண்டு இடிந்துவிடக்கூடிய நிலையில் உள்ளது. மேலும் அந்த விடுதியை சுற்றி குப்பையும் கழிவு நீரும் தேங்கி தொற்றுநோய் பரவக்கூடிய சூழல் உள்ளது. இதனால் எப்போது பார்த்தாலும் நோய் தொற்று உபாதைகளோடு இருப்பதாகவும், உணவு, குடிநீர், தண்ணீர் வசதி சரியில்லை என்றும், விஷப்பூச்சிகளின் நடமாட்டம் இருப்பதால் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நாட்களை கடத்தி வருவதாகவும் விடுதி மாணவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஃபர்ஸ்ட் இயரில் வந்து சாப்பாடுக்குள்ள லிசார்டு கிடச்சிச்சு. எப்படி சாப்பிட்றது? நாங்கள் ஆல்சோ ஹியூமன் பீயிங், எப்படி சாப்பிட முடியும்? அது இதுலேருந்து பூச்சி, பல்லி இந்த மாதிரி தான் கொடுக்குறான். சாப்பாடும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்த சென்னையில் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாலிடெக்னிக் கேட்டான். இங்கே வந்து பார்க்கும்போது என் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி எதுவுமே இல்லை. இங்கே பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அது யார் இன்சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரில. அப்புறம் இப்படி ஒரு காலேஜ் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. அது ஏன்னா இதுமாரி ஹாஸ்டல் சரியில்லை, யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாலிடெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பாலிடெக்னிக்னா டிப்ளமோ பாலிடெக்னிக்னு சொல்லுவாங்க. இப்போ அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லணும். அது யாருக்கும் அவ்வளோ தெரில.